என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு வீடியோ. இது ஒரு ஷாக்கிங் வீடியோவா இருக்க போது. பார்ப்போம் எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ தலைப்பு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 20,000 முதல்ல வருமா? 30,000 முதல்ல வருமா? ஆ இது எது முதல்ல வரும் அப்படின்னு நான் என்னுடைய முடிவ சொல்றதுக்கு முன்னாடியே கதைய சொல்லிர்றேன். கதையோட எண்டுல கிளைமாக்ஸ்ல அந்த முடிவ சொல்றேன். ஆ முதல்ல வந்து சில அடிப்படை விஷயங்கள நம்ம பார்ப்போம். நம்பர் 1 கடந்த 1 1/2 வருஷமா நம்முடைய பங்குச் சந்தைகள் ரொம்ப மோசமா இருக்குது. கடந்த 1 1/2 வருஷமா உலகத்திலேயே மிக மோசமான பெர்ஃபார்ம் பண்ணிய பங்குச் சந்தை எதுன்னு கேட்டீங்கன்னா, அது இந்திய பங்குச் சந்தை தான். கடந்த 1 1/2 வருஷமா உலகத்திலேயே ஆக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிய கரன்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ரூபா தான். போன வருஷம் ஒரு 82, 83ன்னு இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட ரூ. 95 அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது இப்படியே தொடர்ந்தால் பங்குச் சந்தைகள் வீக்கா தான் இருக்கும். இந்த வெந்த புண்ல வேலை பாய்ச்சுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஈரான் பிரச்சனை நடுவுல வந்து மாட்டிக்கின்னு உலகம் முழுக்க சீரழியுது. நம்ம ஏற்கனவே உலகம் நல்லா இருந்தப்பவே நம்ம சீரழிஞ்சோம். இப்போ உலகம் சீரழியும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னுமா சீரழிகிறோம். இது இப்படி தான் இருக்குது. அடுத்தது எதனால இவ்வளவு பெரிய அளவுல பங்குச் சந்தைகள் இறங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்ஐஐ செல்லிங். எஃப்ஐஐ வந்து கண்ண மூடின்னு விக்கிறாங்க. 2024 ப்ளஸ் 2025 அந்த 2 வருஷம் ப்ளஸ் 2026 ஜனவரி. இந்த 25 மாசத்துல பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 6,10,000 கோடி அப்படின்ற அளவு வித்திருக்கிறாங்க. 2 வருஷம் 1 மாசம் 25 மாசத்திலேயே அவங்க வந்து 6,10,000 கோடி வித்துக்கிறாங்க. ஆனா, இந்த மாசம் மார்ச் மாசம் மட்டுமே இதுவரைக்குமே 1,11,000 கோடிக்கு அவங்க வித்திருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து 29ஆம் தேதி ஷூட் பண்றேன். மார்ச் மாசம். இன்னும் மார்ச் மாசத்துல இன்னும் 1 நாள் இருக்குது. எப்படியும் ஒரு 4,000 கோடி வித்தாங்கன்னா, இந்த மாசம் வந்து ஹையஸ்ட் செல்லிங் ஆயிடும். 1,15,000 கோடி ஒரே மாதத்தில். இதுக்கு முன்னாடி எப்போ ஹையஸ்ட் செல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2024 அக்டோபர் மாசம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 92,000 கோடியா நம்ம வித்திருக்கிறாங்க. எதனால இவ்வளோ விக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் பெரிய சிதம்பர ரகசியம்லாம் கிடையாது. அது பிஜேபி அரசாங்கம் பங்குச்சந்தை சார்ந்த எல்லாத்துக்கும் டாக்ஸ ஏத்தி விட்டாங்க. லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ ஏத்தி விடு, ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ ஏத்தி விடு, டிவிடெண்டுக்கு டாக்ஸ போடு, டெப்ட் ஃபண்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுடு. எஸ்டிடிய கண்ண மூடின்னு ஒரு நம்பர் சொல்லு 8 சரி 8 மடங்கு ஏத்தி விடு. இப்படி பங்குச்சந்தை சார்ந்த எல்லாத்துக்குமே ஏத்தி விட்டுட்டாங்க. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அ பங்குகள தொடர்ந்து விக்கிறாங்க. சரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகள தொடர்ந்து விக்கிறாங்களே, சரி நம்ம ஏதாவது நம்ம அரசாங்கத்தில அவங்கள கூப்பிட்டு, "ஏங்க விக்கிறீங்க? இந்த மாரி தொடர்ந்து வித்துன்னு இருந்தீங்கன்னா, எங்க நாட்டு நிலைமை என்ன ஆகும்? இது பொருளாதாரத்தையே பாதிக்குமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க." அப்படின்னு ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. பார்லிமென்ட்ல சொல்றாங்க, "எஃப்ஐஏ வருவாங்க, போவாங்க. அத பத்திலாம் இங்க கவலையே கிடையாது. நம்முடைய ரீட்டெயில் பீப்பிள் வந்து ஷாக் அப்சார்பரா இருப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப அதான் எஃப்ஐஏ நான் சொன்னேங்க, "ஓஹோ! மேடம் உங்க ரீட்டெயில் பீப்பிள்லாம் ஷாக் அப்சர்வரா இருப்பாங்களா? சரிங்க நாங்க ஷாக்க குடுத்துக்கின்னு இருக்கிறோம்." அப்படின்ட்டு. அ என்னைக்கு இந்த ரீட்டெயில் பீப்பிள் வந்து ஷாக் அப்சார்பரா இருந்த நிலைமையில மாறி, என்னைக்கு அவங்க ஷாக் குடுக்க போறாங்க? அவங்க ஷாக்கு குடுத்தா, அப்ப யார் அங்க ஷாக் அப்சார்பரா இருப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வி. ஸோ, ஒட்டுமொத்தத்தில உலக பங்குச் சந்தைய கம்பேர் பண்ணும்போது, நம்முடைய பங்குச் சந்தைகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. இது இப்படியே தொடர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. சரிங்க, என்னங்க இவ்ளோ பேரிஷா பேசுறீங்க? ஏங்க நாளைக்கு ஏதாவது சூழ்நிலைகள் மாறாதா? மாறலாம். ஆனா, அந்த சூழ்நிலை எப்படி மாறும்? அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரே சக்தி மத்திய அரசாங்கம் தான். ஒருவேளை அரசாங்கத்தில, "என்னங்க இந்த மாரி எஃப்ஐய கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்க லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நாங்க வேணா அத ரிமூவ் பண்ணிர்றோங்க. நாங்க வேணா எஸ்டிடிய குறைச்சிர்றோங்க." அப்படி எதையாவது சொன்னால், ஒரு வேளை பங்குச் சந்தைகள் மேல போகலாம். ஆனால்,
அரசாங்க தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் எல்லாம் ரீட்டெயில் பீப்புள் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டால், ரீட்டெயில் பீப்புள் எவ்வளோ நாளைக்கு வந்து பங்குச்சந்தையில வந்து நஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு ஹேப்பியா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நீங்க எவ்வளோ வேணாலும் குடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க சந்தோஷமா வெளிய போங்க அப்படின்னு அவங்கள வெளிய அனுப்ப போறாங்க. எவ்வளோ ஷாக்க வந்து இந்த ரீட்டெயில் பீப்பிள் ஷாக் அப்சார்ப் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்திய மீறி போகுமா? அப்போ அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க? அப்போ அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லையா? ஒண்ணும் பண்ணலன்னா, கண்டிப்பா பங்குச் சந்தைகள் பெரிய லெவல்ல ஏறாது. ஸோ, அதனால என்ன கேட்டீங்கன்னால், முதல்ல நிஃப்டி 30K அதாவது 30,000 வருவதற்கு வாய்ப்புகள் மிக, மிக, மிக குறைவு. அதுவும் நான் எந்த டைம் ஃப்ரேம்ல சொல்றேன்னா, நான் 6 மாசம் டைம் ஃப்ரேமோ, 1 வருஷம் டைம் ஃப்ரேம்ல சொல்லல. நான் வந்து 10 வருஷ டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். ஆல்ரெடி 1 1/2 வருஷமா வந்து 23,300லேருந்து 1 1/2 வருஷம் கழிச்சு இப்போ 22,800 வந்துட்டோம். அதுவே கிட்டத்தட்ட 15% காலி. ஸோ நான் வந்து பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். 2024 செப்டம்பர் கடைசியில தான் ஒரு புதிய உச்சம் தொட்டது நிஃப்டி 26,300. அந்த தேதியிலிருந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலத்துக்கு நிஃப்டி கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன கூட குடுக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 1 1/2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வைப்பு நிதியில வச்சிருந்தீங்கனாலே, ஒரு வருஷத்துக்கு 8% குடுப்பாங்க. 1 1/2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12% வந்திருக்கும். ஆனா அந்த 12% ரிட்டர்ன வந்து பங்குச்சந்தை குடுக்கல. பங்குச்சந்தை -15% ரிட்டர்ன் குடுத்திருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னால், பணத்த பேங்க்ல எஃப்டில போடுறவங்களுக்கும், பங்குச்சந்தையில போடுறவங்களுக்கும், பங்குச்சந்தையில இப்ப -27% அதாவது 15% ஆ பங்குச்சந்தை இறங்கியிருக்குது. 12% வட்டியில லாஸ் ஆச்சு. 27% மைனஸ்ல தான் இருக்கிறோம். இந்த 27% ரெக்கவர் பண்ணாலே நம்ம 0க்கு தான் வந்து நிப்போம். இங்கேருந்து 27% பங்குச்சந்தைகள் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு ஒண்ணும் தெரியல. ஒருவேளை அரசாங்கம் ஏதாவது செஞ்சால் மாறலாம். பட் ஆனா, இந்த அரசாங்கத்த பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ, இப்ப இப்படியே தொடர்ந்தால், ஆ ஏன் வந்து 10 ஆண்டுகளுக்கு பங்குச் சந்தைகள் ஏறாமல் இருக்கக்கூடாது? ஸோ, எனக்கு தெரிஞ்சு அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கே நிஃப்டி ஒரு 30,000க்கு மேல போகாது. சார் அது எப்படி சார் இவ்வளோ இதுவா சொல்றீங்க? அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில வந்து ஒரு 2, 3 விஷயங்கள் நான் சொல்லிர்றேன் பாருங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில லண்டன் பங்குச் சந்தைகள் வந்து 20 இயர் லோவுக்கு போயிருக்கு. அதாவது 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில ஹாங்காங் மார்க்கெட் 20 வருஷம் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில ஜப்பான் வந்து 25 வருஷம் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு காலகட்டத்திலலாம் வேணாம், சமீபத்தில நான் சொல்றேன் பாருங்க. 2008ல நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 6,000 அப்படின்னு இருந்தது. அப்போ ஷாங்காய் இண்டெக்ஸ் அது வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6,000. சைனாவோட இண்டெக்ஸ் அதுவும் 6,000. நம்மளும் 6,000 அவங்களும் 6,000. அப்புறம் மார்க்கெட்டு கீழ போச்சு. லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. நம்ம 3,000க்கு போனோம். அவங்களும் 3,000க்கு போனாங்க. நம்ம 3,000 போயிட்டு அங்கேருந்து 26,000 வந்துட்டோம். ஆனா அவங்க 3,000 போனவங்க 6,000மே வரல. அதாவது லீமன் பிரதர் கொலாப்ஸ் நடந்த வருஷம் 2008. அதுலேருந்து 2023 பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு சைனா மார்க்கெட் 0 ரிட்டர்ன் தான் குடுத்தது. ஸோ, உலகத்தில பல நாடுகள் 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஏன் வந்து இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஏன் 0 ரிட்டர்ன் குடுக்கக்கூடாது? சார் நீங்க ரொம்ப நெகட்டிவா பேசுறீங்க சார். அது எப்படி சார்? ஏன்னா, இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் ஆ இந்த மாரியான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்குனது கிடையாது. அதனாலேயே இதுக்கு மேல எதிர்நோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதும் முட்டாள்தனம். நடக்கலாம். சரிங்க சார். அங்க நடந்ததெல்லாம் இங்க தான் நடக்கணுமா? அங்க நடந்ததுன்ற ஒரே காரணத்தினால இங்க நடக்கும்னு எப்படி சொல்லுவீங்க? சரி வேற ஏதாவது ரீசன் சொல்லுங்க. அப்படின்னா, அது ஒரு ரீசன் சொல்றேன் பாருங்க. கடந்த 25 ஆண்டு காலமாவே இந்திய பங்குச் சந்தைகள்
மற்ற பங்குச்சந்தைகள், அதாவது நமக்கு கம்பேரபிளான எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பங்குச்சந்தைகளை கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து வெரி வெரி ஹை வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஹுந்தாய்னு ஒரு கம்பெனி இது, ஹுந்தாய் கார், சென்னையில். அந்த நிறுவனம் வந்து சவுத் கொரியா நாட்டை சேர்ந்த நிறுவனம். அந்த சவுத் கொரியா ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனுடைய ஷேர் 5 PE ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்குது. ஆனால் இந்தியாவில் அது 30 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. அதாவது ஒரு பொருளுக்கு சவுத் கொரியாவில் எவ்வளோ மதிப்பு பணம் கொடுக்குறாங்களோ அதை போல் 6 மடங்கு பணம் நம்ம கொடுத்து வச்சுருக்குறோம். அதுதான் நம்ம மார்க்கெட்டினுடைய வேல்யூவேஷன். நம்முடைய மார்க்கெட் வந்து குறைஞ்சபட்சம் 60%லேருந்து 120% வரைக்கும் ப்ரீமியத்தில் தான் ட்ரேட் நடந்துன்றது கடந்த 25 வருஷமாக. ஏன் ப்ரீமியத்தில் ட்ரேட் நடக்குது? சார், நமக்கு இந்தியாவுக்கு க்ரோத் ஸ்டோரி இருக்குங்க, அதனால் ப்ரீமியத்தில் நடக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்தில், நீ க்ரோத் இருக்குதா, எங்கே க்ரோத் இருக்குதெல்லாம் இல்லை கட் பண்ணி அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்போ எங்கே பெருசாக க்ரோத் இருக்கும்? அப்போ எதுக்காக இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்கணும்? உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன் பாருங்கள். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ் கண்ட்ரின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கம்பேரபிள் நாடுகள். இதில் இன்னைக்கு தேதிக்கு பங்குச்சந்தைகள் ஆல்ரெடி 15% கீழே விழுந்துருக்குது. 15% கீழே விழுந்ததுக்கப்புறமாவுமே இப்போ வந்து இந்திய பங்குச்சந்தைகள் 22 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. ஆனால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து ரஷ்யா எத்தனை PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது தெரியுங்களா? அது 2 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. அதை விட்டுருங்க, ஏன்னா ரஷ்யாவில் வந்து சண்டை நடக்குது, போர் நடக்குது, அதனால் அதை விட்டுருங்க, நிறைய சாங்ஷன்ஸ் இருக்குது, அதை விட்டுருங்க. மற்றபடி இந்தோனேஷியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், இந்த மாதிரி நமக்கு கம்பேரபிளான நாடுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 10லேருந்து 12 PE ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்குது. நாம் எவ்வளோ நடக்கிறோம்? 22 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 100% ப்ரீமியத்தில் நம்ம ட்ரேட் நடக்கும். ஸோ இப்போ எஃப்ஐ வந்து அன்ஹாப்பியாக இருந்து தொடர்ந்து பங்குகளை விற்று இந்த ப்ரீமியத்தை கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படலைன்னு வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்தில் ஏன் நம்ம வந்து அந்த 10 to 12 PE ரேஷியோவுக்கு போகக்கூடாது? அப்படி போகணும்னு சொன்னால் நம்முடைய PE கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 50% கன்ட்ராக்ட் ஆகணும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நிஃப்டி 23,000 ட்ரேட் நடக்குதுன்னா அது 11,500க்கு வரணும். அது 50% காலி ஆகும். ஆனால் அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. நான் வேறு சில ஆர்கியூமெண்ட்லாம் சொல்கிறேன். நம்பர் 1, அது அடுத்த 1 வாரம் 10 நாளில் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. அது வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் 10 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் அந்த PE கன்ட்ராக்ஷன் 5% அப்படி இறங்கி 10 வருஷத்தில் PE கன்ட்ராக்ஷன் 50% வந்ததுனால், அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் 10 to 12 PE ரேஷியோவில் இருக்குதுன்னா நம்ம நாடும் 10 to 12 PE ரேஷியோவில் நடக்கும். ஏன் நம்ம நாட்டுக்கு என்ன பெரிய இது இருக்குது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது? எல்லாம் நம்ம நாடு எமர்ஜிங் எக்கானமி தானே, நம்ம நாடு கரன்சி டிப்ரிஷியேட் தானே ஆகுது, நம்மளும் வெளிநாட்டை நம்பி தானே இருக்கிறோம் கச்சா எண்ணெய்க்கு. ஸோ அதனால் அந்த ப்ரீமியம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் ஓவர் எ பீரியட் ஆஃப் 10 இயரில் வருஷா வச்சு 5% இறங்கி நம்ம PE ரேஷியோ 22லேருந்து 11 வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடனே வந்து ரொம்ப பயந்துடாதீங்க, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்போ நிஃப்டி 23,000 இருக்கிறது 11,500 போயிடுமா அப்படின்னா போகாது. இப்போது உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்லிட்டேன், இந்த PE கன்ட்ராக்ஷன். ஆனால் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது நம்ம ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏர்னிங்ஸ் வந்து இப்படியே இருக்காது இல்லையா, ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போது என்னுடைய ஆர்குமெண்ட் என்னென்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 5% ஏறுது, PE கன்ட்ராக்ஷன் அதனால் 5% இறங்குது, 5% ஏறுது, 5% இறங்குது, 5% ஏறுது, 5% இறங்குது. அப்போ என்ன நடக்கும்? இது 5% ஏறும், இது 5% இறங்க, இது வந்து 0வில் நிற்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் கொடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சீன பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது,
லண்டன் பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஹாங்காங் பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஜப்பானீஸ் பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஆனா, இதில ஜப்பான், ஹாங்காங், லண்டன் இது 3மே பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் ஆயிடுது. ஆனா, சைனா வந்து நம்மள மாரி ஒரு எமர்ஜிங் எக்கானமி தான். அங்க அது 0 ரிட்டர்ன் 15 வருஷத்துல 0 ரிட்டர்ன் குடுத்துருக்குது. அப்ப நம்ம 10 வருஷத்துல 0 ரிட்டர்ன் குடுத்தாலுமே நம்ம வந்து சைனாவ விட பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, ஒரு பக்கம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஏற, இன்னொரு பக்கம் பி/இ ரேஷியோ குறைய, மேபி மார்க்கெட் 30,000க்கு மேல போகாமலே இருக்கலாம். அதே நேரத்தில நிஃப்டி 20,000க்கு கீழ போகாமலும் இருக்கலாம். அப்போ நிஃப்டி வந்து 20,000த்தையும் தொடாமல், 30,000த்தையும் தொடாமல், 20,000த்துக்கும் 30,000த்துக்கும் நடுவிலேயே பல ஆண்டுகள் சீரழியலாம். இதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கிறது. சார் அது எப்படி சார் 10 வருஷத்துக்கு சொல்றீங்க? அப்படின்னா, நான் வந்து மக்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, பிஜேபி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா 2029ல பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. ஒருவேளை காங்கிரஸ் வந்தால், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நெறைய இருக்குது அப்படின்னாக்கா, இந்த காங்கிரஸ் பண்ற வேலையினால 2029ல காங்கிரஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அரசியல டச் பண்ணிடுவோம். காங்கிரஸுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரே கூட்டணி கட்சி டிஎம்கே தான். அந்த டிஎம்கேவை எவ்வளோ படாத பாடுபடுத்துனாங்க. கிரீஷ் ஷோடங்கர்னு ஒருத்தர் வந்தாரு. தமிழ்நாட்டில பி. சிதம்பரம் இல்லையா? அவர பேச சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு கிரீஷ் சோடங்க? இதுதான் வந்து இந்த இந்த மத்தியில இருக்கிற கட்சிகளுக்கு அது ஒரு ஆணவம். நாங்க எவன சொல்றோமோ அவன் தான் வருவான், பேச்சுவார்த்தை நடத்துவான். ஏன் இங்க எத்தனையோ தமிழ்ல இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? காங்கிரஸ்ல ஆட்களா இல்ல? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி ஓகே. உடனேங்க மாணிக்கம் தாக்கூர வச்சு, நாங்க யார் தெரியுமா? நாங்க 100 வருஷம் பழைய கட்சி. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல. சரிங்க. நீங்க 100 வருஷம் பழைய கட்சி, சுதந்திரம் வாங்கின கட்சி. ஆனா, நேத்து ஆரம்பிச்ச கட்சி விஜய். கிரீஷ் சோடங்கர் என்ன பண்ணாரு? விஜய் போய் கிரீஷ் சோடங்கர போய் பார்த்தாரா? இல்ல கிரீஷ் சோடங்கர் விஜய போய் பார்த்தாரா? கிரீஷ் சோடங்கர் தான் விஜய் வீட்டுக்கு போய் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வராரு. அப்ப எங்க போச்சு உங்க 100 வருஷ கட்சி? அப்ப எங்க போச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி? குறைஞ்சபட்சம் டிஎம்கே 75 வருஷம் பழைய கட்சி. நீங்க 100 வருஷ கட்சின்னா, அங்க டிஎம்கே 75 வருஷ கட்சின்னு சொல்லிக்கலாம். ஸோ, எதுக்காக இத சொல்ல வரேன்னா, பீகார்லயும் இதே பிரச்சனைய தான் பண்ணாங்க. பீகார்ல இந்த பிரச்சனைய பண்ணி, அங்க வந்து அகிலேஷ் யாதவ் பதவிக்கு வர முடியாத மாரி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரியில 4, 5 தொகுதியில திமுகவுக்கு எதிராவே கேண்டிடேட்ட நிறுத்துறாங்க. அப்படின்னு சில செய்திகள்லாம் வருது. இங்க தமிழ்நாட்டிலயும் விஜய காமிச்சு சீட்ட படுத்துனாங்க. சரி ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க. கிரவுண்ட் லெவல்ல திமுக ஒர்க்கர்கள் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கோஆப்பரேட் பண்ண மாட்டீங்க மத்த தொகுதிகள்ல. சரி அப்ப இதெல்லாம் வந்து பிரச்சனைகள பெருசாக்குமே தவிர சிறுசாக்காது. நெறைய பேர் நடுவுல சொன்னாங்க. ராகுல் காந்தியே வந்து போன வருஷம் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கும்போது, அண்ணன் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தினாரு. ஆனா இந்த தடவ பயன்படுத்தல. ஏன்னா, பிஜேபி 2029ல வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய பர்சனல் எண்ணம். ஆனா, உண்மை நிலவரம் என்னன்னா, அவங்க தான் வரப்போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, காங்கிரஸ் இப்படியே இருந்தால் கண்டிப்பா வந்து பிஜேபியினுடைய மிகப்பெரிய பலமே காங்கிரஸோடைய பலவீனம் தான். சரி நம்ம இதோட அரசியலை நிறுத்திப்போம். ஸோ, இப்ப திரும்ப பிஜேபி 2029ல வந்தால், 2034 வரைக்கும் பிஜேபி. ஸோ, கண்டிப்பா வந்து 2034 வரைக்கும் பங்குச்சந்தைக்கு ஒரு விடிவு காலம் இருக்க போறது இல்லை. ஸோ, இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ, இப்ப நான் தலைப்புக்கு வந்துட்டேன். 20,000 முதல்ல வருமா? 30,000 முதல்ல வருமான்னு கேட்டீங்கனால், 2034 வரைக்கும் 20,000ம் வராமல், 30,000 வராமல் பங்குச்சந்தைகள் சீரழிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த என்னுடைய கணிப்பு தவறாக போனால்,
சந்தோஷப்படுற முதல் ஆளுன்னு நானா தான் இருப்பேன். ஆ ஆனா, நம்முடைய மனசு ஒண்ணு சொல்லுது, மூளை ஒண்ணு சொல்லுது. ஸோ மனசு சொல்லுது பங்குச் சந்தைகள் ஏறணும் அப்படின்ட்டு. ஆனா மூளை சொல்லுது பங்குச் சந்தைகள் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம மனச கேட்கிறதா, மூளைய கேட்கிறதா அப்படின்னா, நம்மலாம் வந்து பெரியார் வழி வந்தவங்க. பகுத்தறிவோடு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நம்ம ஹார்ட் சொல்றத விட மூளை சொல்றத தான் நம்ம கேட்போம். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ பார்ப்போம். அரசாங்கம் ஏதாவது தலையிட்டு ஏதாவது செய்றாங்களா? இதனால பங்குச் சந்தைகள் ரிவைவ் ஆகுதா? இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரும்ப வருவாங்களா? அதெல்லாம் இருக்குது. ஆனா இது எதுவும் நடக்காத பட்சத்தில் 20,000 to 30,000 அடுத்த 10 ஆண்டு காலம். அதாவது 2030 நான் என்னோட ஆரம்பம் வந்து 2024 செப்டம்பர்ல வச்சுக்கிறேன். அங்கேருந்து அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு பங்குச் சந்தைகள் எங்கேயுமே போகாது. 0 ரிட்டர்ன் தான் குடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.